பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட மத்தேயு புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். ஆமீன். என்னவா, சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவ வர வைக்க சொல்றார். தடை பண்ணாதீங்க, எங்கிட்ட வர விடுங்கன்னு. இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல சிறு பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லி கொடுங்க. ஏசப்பா கிட்ட போங்க, ஜபிங்க, ஏசப்பா அவனை பிளஸ் பண்ணுவாருன்னு பைபிள் வசனம் சின்ன சின்ன வசனங்களை சொல்லி வாசிக்க வைங்க. அவங்களுக்கு ஜபம் பண்றதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர விடுங்கன்னு சொல்லி தடை பண்ணாதீங்க. நீங்க தடை பண்ணாதீங்க. இல்ல உனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவங்கள சாப்பிட வைத்து இல்ல நீ இது பண்ணிட்டு தூங்கிடு, இப்ப ரெஸ்ட் எடு அப்படிலாம் சொல்லாதீங்க. முதல்ல ஏசுகிட்ட விடுங்க. அதுக்கப்புறம் அவங்கள சாப்பிட வைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் காரியங்கள், அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் காரியங்களை பாருங்க. முதல்ல இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வர விடுறச்சு மற்றது எல்லாம் ஆண்டவர் பார்த்து பார்த்து அவங்க பிள்ளைகளுக்கு செய்வார். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, அவர்களை தடை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். சோ அந்த மாதிரி சிறு பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அது ஒரு ஓமை. நம்மளும் சிறு பிள்ளைகளை போல கள்ளங்கபடம் இல்லாமல் அவங்களை அதே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் அப்படியே பின்பற்றணும்னு. சோ உங்க பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாக்கியவான்கள் பாக்கியவதிகளை வைக்கணும்னா நீங்க உங்க பிள்ளைகளை அதிகாலமே எழுப்பி அவங்களை ஜபிக்க வைங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வேதம் வாசித்து ஜபிச்சுட்டு போகணும்னு சொல்லி கொடுங்க. ஈவினிங் வந்ததும் ப்ரேயர் டைம் சொல்லி கொடுங்க. ஃபேமிலி ப்ரேயர் டைம்ல அவங்களை இன்வால்வ் பண்ணுங்க. அவங்களை உற்சாகப்படுத்துங்க. ஒர்ஷிப் பாடல் பாட வைத்து அவங்கள கர்த்தருக்குள்ளாக நடத்துங்க. நிச்சயமா அவங்க பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமீன். வாங்க நம்ம ஜபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் உங்க கடத்துல ஒப்பு கொடுக்கணும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமக்குள்ளாக வளர்த்து தருவீராக ஆண்டவரே. உங்களுடைய ஞானத்தினாலும் பக்தி வைராகத்திலும் பரிசுத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்த்து தந்து அவர்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நீர் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.